வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, வெல்வதியார் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் அன்பான நேயர்களாகிய உங்களுடைய பங்கேற்பு இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் மெருகூட்டின மாதிரி இருக்கும் தானே. அந்த வகையில தான் இன்றைய நமது நிகழ்ச்சியை கலகலப்பாக விறுவிறுப்பாக வழிநடத்த உங்களில் துடிப்பு மிக்க மூவரை அழைத்து வந்திருக்கின்றேன். அவர்கள் யார் என்பதனை முதலில் பார்த்து விடுவோம். வணக்கம். 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 பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி பேசாம இருக்கக்கூடாது. வணக்கம்னு சொன்ன உடனே ஒரு விறுவிறுப்போட வணக்கம். சரி, தனித்தனியே உங்களை பத்தின அறிமுகத்தை நாம வச்சுப்போமா? முதலில் நீங்க சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ராகுல். எனக்கு 19 வயசு. வயசு சொல்லலாமா? சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல பின்வாங்க. பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்க. நான் இப்ப யூனிவர்சிட்டியில பிசினஸ் லோவும் படிக்கிறேன். படிக்கிறீங்களா? ஐயோ பாவம், படிக்கிறீங்க. அது யோசிச்சு படிக்கிறேன். சரி, படிங்க சொல்லுங்க. இந்த ஃப்ரீ டைம்ல நான் சும்மா இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஊரு சுத்துவேன். அதான் பொழுதுபோக்கு. டைம் பாஸ் பண்ணு. ரொம்ப சுவாரஸ்யம். சொல்லுங்க. வேற நான் ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன். உங்களுடைய பொழுதுபோக்குல வந்து டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னீங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது கேக்குறதுக்கு. கொஞ்சம் சோதிச்சு பாத்துருவோமா? Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running, coming, it's time to party. Everybody listen to some. Everybody doing shit. சரி. போதும். சிரிப்பு மீதம் இருக்கும் இருவருக்கு. அடுத்தவர் சொல்லுங்க. வணக்கம், நமஸ்தே, சஸ்ரீகால். என் பேர் கஜினாத். வணக்கம், நமஸ்தே, சஸ்ரீகால். என்னென்ன மொழிகள் அவை? வணக்கம் எனக்கு தெரியும். வணக்கம் தமிழ், நமஸ்தே ஹிந்தி, சஸ்ரீகால் பஞ்சாபி. இந்தியன் முடிச்சிருக்கேன். அப்படியா? என் பேர் கஜினாத். நான் செகண்ட் இயர் பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன். எனக்கு வந்து மியூசிக், டான்ஸ், ட்ராமால இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாங்கள் ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அதில் தான் இது 2 பேரையும் அழைத்து வந்தீர்களோ இழுத்து வந்தீர்களோ? சரி, இயல் இசை நாடகம் கலந்த ஒருவர் நீங்க என்ன சொல்லலாம்? அப்ப பாட்டெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கைவந்த கலையா இருக்கும்னு நம்புறேன். எங்களுக்காக ஒரு 2 வரிகள். ஓகே. துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே, பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், பூ போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும். நீங்க பாடின ஃபீலிங்ஸ்ல அங்க கேமராமேன் கூட அவரை மெய் மறந்து உங்களை அப்படியே மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரையாவது நினைச்சு பாடுனீங்களா, இல்ல சும்மா பாடுவோமேனு பாடுனீங்களா? சரி, தப்பினோம். சரி, அடுத்தவர் நீங்க சொல்லுங்க. வணக்கம், என் பேர் கபிலன். இது நான் வச்ச பேர் இல்ல, அம்மா அப்பா வச்ச பேர். சரி, என்னை பற்றி நான் சொல்றதை விட சரி சொல்லிருங்க. நானே சொல்லிடுறேன். மாணவரை காப்பாதனும். எனக்கும் உதற்பந்தாட்டம் மிகவும் பிடிக்கும். தமிழ்ல சொல்ல பாத்தீங்களா? டிக்ஷனரி மெய் சிலிர்க்க வச்சிட்டீங்க நீங்க. உதற்பந்தாட்டம். நானும் டான்ஸ் ஆடுறேன், ஆனா இப்போது ஆட மிகவும் விரும்பல. தப்பிச்சிட்டீங்க. மேல போங்க. பாட்டு பாடுறா எனக்கு சுத்தமா விடாது. அங்கே தப்பிச்சிட்டீங்க. பாடத்துல ஷோ போய் கேன்சல் ஆகல. சரி, அவ்வளவுதான். சரி, அப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்துல ஒவ்வொருவரிடமும் வந்து ஆளுக்கு 100 பவுண்ட்ஸ் நான் தரப்போறேன். என்கிட்ட 40 பவுண்ட்ஸ் இருக்கும். முதல்ல நான் பணத்தை தந்துடுறேன். பிறகு சொச்ச கதை மிச்ச கதையெல்லாம் நாம பிறகு வைத்துக் கொள்வோம். சரி, பார்த்து கொள்ளுங்கள். 1 2 3 4 5. கொஞ்சம் ஜூம் வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஜூம் வச்சு என்ன பணம் சரியா இருக்குதா இல்லையா? 1 2 3 4 5. 1 2 3 4 5. மிச்சம் என்கிட்ட இருக்கும். இல்ல நீங்க போயிட்டு வர முடியாதுங்க. பவுன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், தயாரா இருக்கிறாங்க, அதனால தப்ப முடியாது. சரியா? சரி, உங்களிடம் 100 பவுண்ட்ஸ் இருக்கின்றது. நீங்க
ஒவ்வொரு சுற்றிலும் அதிகமான கேள்விகளுக்கு பதில் வழங்கி அல்ல அதிகமான புள்ளிகள் பெறுபவர் தான் அந்த சுற்றின் வெற்றியாளர். மீதம் இருக்கும் இருவரும் உங்ககிட்ட இருக்கிற தொகையில இருந்து 20 பவுண்ட்ஸ் வெற்றியாளருக்கு வழங்க வேண்டும். புரிஞ்சுதா? தலை ஆடிட்டு சரி ரைட்டா புரிஞ்சுது. போக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் சரிங்களா? 20 பவுண்ட்ஸ் வழங்கி இறுதியில ஒரு சுற்றுல ஒரு குறிப்பிட்ட சுற்று வரும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாம் நீங்க இழந்துட்டீங்கன்னு சொன்னா தொடர்ந்து அடுத்த சுற்றுக்கு நீங்க போக முடியாது. பணத்தொகை அதிகமா இருப்பவர் தான் நிகழ்ச்சியின் வெற்றியாளர் என்ற எதுவுமே கிடையாது. இறுதி சுற்றுல வெற்றி பெறுபவர் கூட குறைவான தொகை இருப்பவர் கூட அதிர்ஷ்ட சுற்றுக்கு செல்லலாம். புரிஞ்சிட்டுங்களா? நிகழ்ச்சிக்கு போகலாமா? சரி, இன்றைய நமது நிகழ்ச்சிக்கு பணத்தொகை வழங்கி ஆதரவு வழங்குவோர் அபி டைமண்ட் நிறுவனத்தார், சவுத் ஹெரோவை சேர்ந்தவர். இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு சுற்றிலும் ஒரே போட்டியாளர் வெற்றி பெற்று கொண்டே இருந்தால் நிகழ்ச்சியின் இறுதியில மொத்தம் 340 பவுண்ட்ஸ் வெற்றி பெறக்கூடும். 340 பவுண்ட்ஸோட சேர்ந்து 100 பவுண்ட்ஸ் பெறுமதி உடைய டிவிடி பிளேயர், டேப் ரேடியோ மற்றும் கை கடிகாரம் ஒன்று பரிசாக அவர் பெறலாம். பார்ப்போம் அவருடைய அறிவாற்றலும் அதிர்ஷ்டமும் எவ்வண்ணம் என்பதனை. நாம் முதல் சுற்றுக்கு செல்லவிருக்கின்றோம். முதல் சுற்று அதிவேக சுற்று. இது அதிவேக சுற்று. இந்த சுற்றுல உங்களிடம் ஆளுக்கு 10 பவுண்ட்ஸ் கிடையாது, கேள்விகளை கேட்க போறேன். சரி, அதிகமான கேள்விகளுக்கு சரியான பதில் வழங்குபவர் தான் இந்த சுற்றின் வெற்றியாளர். நீங்க மறந்துடாத ஒரு விஷயம், மறக்க கூடாத ஒரு விஷயம், மீதம் இருக்கும் இருவர் உங்ககிட்ட இருக்கிற 20 பவுண்ட்ஸ வெற்றி பெறுபவரிடம் தரணும். ஆதலால் கொஞ்சம் விறுவிறுப்புடன் ரொம்ப கவனமா கேட்கிற கேள்விக்கு பதில் வழங்க போறீங்க. சரியா? ராகுல், உங்களிடமிருந்து தொடங்குவோமா? இதுதான் உங்களுக்கான கேள்வி. கேட்கிற கேள்விக்கு ஆம் இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லணும். ஆமாம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? தயாரா இருக்கீங்களா ராகுல்? உங்களுக்கான கேள்வி, முதல் கேள்வி. பறவைகளில் கண் பார்வை மிகவும் கூடியது ஆந்தை. இல்ல. பெண்கள் ஆண்களை விட 2 மடங்கு அதிகமாக கண் சிமிட்டுகின்றார்கள். இது அதிவேக சுற்றுங்க. ஒரேடியா ஆம், சரி. ஸ்லம்டாக் மில்லியனர் 6 ஆஸ்கார் விருதுகளை பெற்றது. இல்லை. வாயுகளில் மிகவும் குறைவான எடை உடையது ஹீலியம். இல்ல. நடைபெற்று முடிந்த உலகக்கிண்ண உதை பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற நாடு ஸ்பெயின். சரி. தாவர இன பெருக்கத்தில் மகரந்தம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. நானும் அப்படித்தான் நினைச்சேன். கேள்வி புரியல போல. நீங்க என்ன சொன்னீங்க? இல்லை. தவறு. ஐஸ்வர்யா ராய் 1999 ஆண்டில் உலக அழகி பட்டம் பெற்றார். இல்லை. அது மட்டும் தெரியும். சரி, தெரியும். கோள்களில் ஒளிவட்டம் சுற்றி காணப்படும் கோள் வியாழன். என்ன சொன்னீங்க? இல்லை. சரி. சிவாஜி கணேசன் நடித்த முதல் தமிழ் திரைப்படம் பராசக்தி. இல்லை. தவறு. பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்காவில் 44வது ஜனாதிபதி. சரி. 1, 2, 3, 4, 5 கேள்விகளுக்கு சரியான பதில் வழங்கி இருக்கிறீங்க. வாழ்த்துகள்.